போயிடுறேன், கவலைப்படாதீங்க. மூன்றாவது பாகம் தொடங்குகிறது. தொடங்குகிற போதே இப்ப வந்து பெரிய பாறைகள் எல்லாம் வேணும் இல்லையா? பெரிய பாறைகள், அவ்வளவு பெரிய கோயில் கட்டுறாங்க. நாரத்தை அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து அங்கிருந்து பாறைகள் எல்லாம் அந்த மலைகள் எல்லாம் இடிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்க ஒரு பெருந்தச்சர் அவர் வேலை செய்யறார், சிற்பி வேலை செஞ்சு அந்த பாறையெல்லாம் உடைச்சு தூக்குகிற போது அந்த பாறை உருண்டு விழுந்து அங்கே ஒரு மனிதன் இறக்கிறான், அந்த பாறை கடியில மாட்டி. உடனே எல்லாரும் வருத்தப்படுகிறார்கள். செய்தி வந்து ராஜராஜ சோழனுக்கும் பஞ்சமன் மாதேவிக்கும் பெருந்தச்சருக்கும் வந்து ஒரு நரபலி கேட்டிருக்கு. இவ்வளோ பெரிய கோயில் கட்டுகிற வேலையை, பாறை எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிற போது ஒரு நரபலி நடந்து விட்டுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அது தொடர்கிறது. இப்போ இந்த பஞ்சமன் மாதேவிக்கும் ராஜராஜனுக்கும் ஒரு உரையாடல், இனிமையான உரையாடல் போகுது. என்னன்னா, நீங்க என்ன இப்படி சதா கோயில் கட்டுறன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க, வயசாயிடுச்சு தெரியுமான்னு கேட்கிறான். உங்களுக்கு வயசாயிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அவர் அப்படியே அப்படியா அப்படிங்கிறார். என்ன அப்படியாக்குறீங்க? வயசாயிடுச்சு, உடம்பு பார்த்துக்கங்க. நீங்க ஏன் இப்படி அழகிட்டே இருக்கீங்க? எல்லா வேலையும் நீங்களே போய் பார்க்கணுமா? நீங்க உட்காந்தா சொன்னா சேர்த்து ஆட்கள் இருக்காங்கல்ல, ஆகவே உடம்பை பார்த்து கொள்ளுங்க. ரொம்ப அன்போட, ரொம்ப கரிசனத்தோட அந்த பஞ்சமன் மாதேவி அவரோட பேசுகிறாள். அடுத்தது சாவூர் பரஞ்சோதின்னு ஒரு கேரக்டர். அது வந்து அந்த கேரக்டர் யாருன்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு சபதம் செய்து கொடுக்குறான். பெண்களுக்கு நான் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன். அவங்க ஒரு தலிச்சேரி பெண், அவங்களும் ஒரு தேவரடியார். அவருக்கு வந்த மகன் பரஞ்சோதி, மிகப்பெரிய வீரன். அவன் சொல்றான், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஒன்று, எல்லா பெண்களுக்கும், குறிப்பாக தேவரடியார் தலிச்சேரி பெண்களுக்கு நான் அரணாக நிற்பேன், பாதுகாப்பாக இருப்பேன். அவர்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் என்னை தாண்டி தான் வரணும், உயிரையே எடுத்துருவேன் நான் அப்படிங்கிறான். அவ்வளவு வலிமையான ஒரு கேரக்டராக அந்த சாவூர் பரஞ்சோதி இருக்கிறார். இப்போ வந்து மறுபடியும் அந்த ராஜராஜிக்கும் அருண்மொழித்தேவனுக்கும் காதல் மலர்கிறது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க. அருண்மொழித்தேவன் ஏற்கனவே திருமணமானவர், குழந்தைகளாக இருந்தாலும் கூட கூடுதலாக ராஜராஜியும் ரொம்ப நேசிக்கிறார். அவர்கள் காதல் மெல்ல மலர்கிறது. அது எப்படின்னா, ராஜேந்திரன் கூட எங்க போனாலும் அவர் ஒரு கிராமத்துக்கு வருகிறாருன்னா அங்க பறவைன்னு ஒரு பெண்மணி அவங்க வந்துடுவாங்க. அவங்களும் சிறந்த நாட்டிய பெண்மணி. இப்படியாக அவங்களுடைய ஒரு காட்சி போகிறது. இப்படி ஓகே, இப்படி போய்கொண்டிருக்கிற போது ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு, இந்த பெண்கள் எல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் தஞ்சாவூர் வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா, அவங்கள போய் பார்ப்போம்னா அவங்களோட இடத்துக்கே போறாரு ராஜராஜ சோழன். போனா அந்த பெண்கள் எல்லாம் தேவரடியார் நடன பெண்மணிகள். ராஜராஜ சோழனே வந்து தன்னோட வீட்டுல உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த பெண்களுக்கு, நூற்றுக்கணக்கான பெண்கள் எல்லாம் திமிந்து வந்து ராஜராஜ சோழனை சுத்தி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து, உனக்கு என்ன தெரியும், பாடு தெரியுமா பாடு, உனக்கு ஆடு தெரியுமா ஆடு அப்படின்னு ரொம்ப சுவையாக பேச ஆரம்பிக்கிறார் அந்த பெண்களோட. அவங்க அப்படியே மயங்குறாங்க. ராஜேந்திரன் வந்து எட்ட அமர்ந்து பார்க்கறான். பார்த்துட்டு அவன் வியக்கிறான். அவன் வந்து என்ன நினைக்கிறான், சே இதாண்டா மன்னன், இதாண்டா மாமன்னன் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம அப்பா வந்து போர்க்களத்துல வந்து வாழை தூக்கி உருமினார்னா ஆயிரக்கணக்கான படை அப்படியே அதிரும், பயப்படும் அவரோட குரலுக்கு. அவ்வளவு வலிமையான மனிதன். ஆனா இந்த பெண்கள்கிட்ட எவ்வளவு மென்மையா பேசுறாரு, எவ்வளவு அமைதியா பேசுறாரு, அவர்கள் புரியும் வண்ணம் கதை சொல்றாரு. இதுதான் மன்னனுக்குரிய லட்சணம். இது நம்மள்கிட்ட இல்ல, இதுதான் நம்ம குறைபாடு. நம்ம எல்லாத்துக்கும் கோவப்படுறோம், எல்லாத்துக்கும் வீரமா சட்டை போடணும்னு நினைக்கிறோம். கிடையாது, ஒரு அரசனுக்கு அந்த குவாலிட்டி மட்டும் இருக்கக்கூடாது, இப்படி மென்மையானதும் இருக்க வேண்டும்னு தன் அப்பாவை ரசிக்கிறான். இப்படி ரசித்துக் கொண்டிருக்கிற போது திடீர்னு ஒரு யானை பிளிருகிற சத்தம், யானை ஒண்ணு அப்படியே கத்திட்டு ஓடி வருது இவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு. உடனே ராஜேந்திரன் வெளியில வந்துடுறான். பார்த்தா ஒரு பெரிய யானை. அந்த யானையை குண்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து அந்த யானை காதில் சொல்லி ஒரு பெரிய அம்பை வச்சு அந்த யானையை குத்தி இவங்க இருக்கிற திசை நோக்கி விரட்டான். அப்போ எதிரிகள் வந்து சரி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது கதை அங்கங்க வந்து கொண்டே இருக்கிறது. ரவிதாசன், பரமேஸ்வரன் என்கிறவர்கள் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள். அவங்கதான் அவர்களுடைய அந்த வம்சாவளியினர், நம்பூதிரிகள், கேரள தேசத்து அந்தணர்கள், நம்பூதிரிகள் என்கிற அந்த ஒரு குரூப் வந்து ராஜராஜ சோழனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும், ராஜேந்திர சோழனை கொண்டு விட வேண்டும்னு ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது கதையை நிறுத்த வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒருத்தன் தான் இவன். அந்த யானையை வந்து இவங்க திசை நோக்கி விரட்டுறான். ராஜேந்திர சோழன் இறங்கி வேலை, உடனே இவனும் அதை விரட்டுறான். அந்த பரஞ்சோதி, அவரு, அருண்மொழித்தேவன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த யானையை விரட்ட, அந்த அவன் தப்பிச்சு ஓடிதான். யானை போய் கோயிலுக்காக வெட்டி வைத்திருக்கிற ஒரு குழியில பொத்துன்னு உழுந்து இறக்குது. உடனே இங்க சத்தம் கேட்டு ராஜராஜ சோழன் வெளியில வந்துடுறாரு. என்னன்னு பாக்குறாரு, நடந்த செய்தி சொல்றாங்க, நம்மளுடைய தேசத்துக்குள் எதிரிகள் இப்படி ஊடுருவி இருக்கிறார்கள், நீங்க எல்லாம் என்னடா செஞ்சுட்டீங்கன்னு கேட்கிறாரு.
எல்லாம் அப்படியே மிரண்டு வைக்கிறாங்க, மன்னர் என்ன அப்படி கேட்டாருன்னு. உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு அந்த யானையை வணங்குறாரு. வணங்கி வேயிறு தோழி பதிகம் பாடி ஒரு கைப்பிடி மண் எடுத்து அந்த யானைக்கு போட்டு வணக்கம் செலுத்தி எல்லாரையும் அது மாதிரி செய்ய சொல்லி அங்கேயே அடக்கம் செய்யலாமாங்கிறான். அங்கேயே அடக்கம் செய்வோங்கிறாரு. ஐயோ இது கோயில் கட்டுக்கிறாருன்னா இல்லை, இது வெளிப்பிரகாரத்தில் தான் வருகிறது, அங்க ஒரு கணபதியை ஸ்தாபிப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அங்க இருக்கிற ஒரு வெளியில் இருக்கிற கணபதிக்கு அருகிலே இந்த யானை துஞ்சி கொண்டிருக்கிறது. கதையை ரொம்ப அழகா அப்படி கொண்டு போறாரு. அப்போ அடுத்த பகுதி போறோம். அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ராஜேந்திர சோழனுக்கு எப்பயுமே அந்தணர்கள் மேல அங்க இருக்கிற அந்த, ஏன்னா இவனுக்கு அந்த அந்த அந்தணர்கள் தான் ஆதித்த கரிகாலனை கொண்டார்கள் என்ற அந்த அந்த இது இருக்கு பாருங்க, அது ராஜேந்திர சோழன் வரைக்கும் அவன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால அந்தணர்கள் பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. உடனே கேட்கலாமா, கோயில் வேலை எல்லாரும் கட்டுறாங்க, எல்லாரும் வேலை செய்யறாங்க, சிற்பிகள் நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்யலாம், வணிகர்கள் வந்து கொடுக்குறாங்க, தேவரடியார்கள் நடன பெண்மணிகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான பேரை வர வச்சு அவங்கள நடனம் ஆட வச்சு அவங்களை புகைப்படம் எடுத்து ஓவியம் வரைஞ்சி அதை சிற்பமா செதுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வேலை செய்யறீங்களே, இந்த ஊர்ல அந்தணர்கள் வேலை செய்யறாங்களான்னு கேட்கலாம். அவர்கள் மந்திரம் போதும், அது என்ன மந்திரம் மட்டும் போயிட்டு இருந்தா போதுமா, வேலை செய்ய வேணாமா, கோயிலை கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டோன்னா உடனே இந்த செய்தி அந்தணர்களுக்கு போயிருது. நூற்றுக்கணக்கான அந்தணர்கள் அவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க. பேசி நாம் ராஜராஜனை போய் சந்திச்சு தயவுசெய்து எங்களை வந்து வேலைலாம் செய்ய வைக்காதீங்க, நாங்க மந்திரம் ஊதி சிறப்பாக இந்த கோயில் கட்டுறதுக்கு நாங்க வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. செய்தி ராஜராஜ சோழனுக்கு போயிட்டு ராஜேந்திர சோழன் கோபமாவே இருக்கான். இந்த செய்தி போறீங்களா? இப்போ வந்து ஒரு கேரக்டர் வருதுங்க, இது அருமையான கேரக்டர். சந்திரமல்லி என்கிற மாதேவடிகள். இது யார் அப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கு 3 பேர். ஒண்ணு குந்தவை, அவரோட மகள் பேரே குந்தவைன்னு வச்சார். தன் அக்கா மேல உள்ள பாசத்தால இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகளாக மாறுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தன்னுடைய அக்கா குந்தவைன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை, பண்பானவர், பெரிய ஆள் நினைச்சாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னோட மகளுக்கு குந்தவைன்னு பேர் வச்சா பாருங்க, அது குரங்கா இருந்துச்சு வாழ்க்கை. அந்த குந்தவை வந்து இவனை படுத்தி எடுத்தா, வாழ்நாள் முழுக்க இவனை வந்து ஆட்டி படைச்சா. அதை எல்லாரும் சொல்லிடுறாங்க, அந்த குந்தவை நினைச்சு இதுக்கு பேர் வச்சா இது குரங்கால வந்து மாட்டிச்சு அப்படின்னு நினைக்கிறான். அவள் ஒரு குந்தவை. இன்னொரு அடுத்த மகன் தான் ராஜேந்திர சோழன். அவன் வந்து சரியா வளர்ந்துட்டான். 3வது ஒரு பெண்மணி இருந்தால் அவள் சந்திரமல்லி என்று பெயர். ராஜராஜ சோழனுடைய 3வது பெண் சந்திரமல்லி. அவள் புத்த மதத்தை தழுவுகிறாள். அவள் வந்து எனக்கு இந்த சைவம் வேணாம், இந்த அரண்மனை வேணாம், எவனுமே வேணாண்டாம், நான் வந்து புத்த மதத்துக்கு போறேன்னு சொல்லி அவர் வாழும் காலத்திலேயே மாதேவடிகள் என பெயர் மாற்றம் செய்து புத்த விகாரையில் போய் தங்கினார் என்று வரலாறு சொல்றார். ராஜராஜ சோழன் எவ்வளவு மன உடஞ்சி போயிருப்பான் பாருங்க. அரசர் வீடுகளுக்குள்ளேயே இப்படிலாம் நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி அதுக்குள்ள போக வேண்டாம். அடுத்தது அது ஏன் அப்படி, ஏன் என்ன ஆனா, அவரோட கதை என்ன? இவர் பிரம்மராயரை சந்திக்க வரா அந்த பெண்மணி. இவரோட கதை என்னன்னா, அங்க வந்து யாரும் அரசர் வெளியில் போயிருக்கிற போது, பஞ்சமன் மாதேவியும் வெளியில் போயிருக்கிற போது சுகவணன் ஒருத்தன் வரான். சுகவணன் தொண்டை நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் வரான். அவன் நல்ல அழகாக பாடுவது, ஆடுவது, வீணை வாசிப்பதுன்னு ஒரு பெரிய கலைஞன். அவனுடைய கலையில், நாட்டியத்தில், பேச்சில் மயங்கி இவள் வந்து அவனை காதலிக்கிறான். 2 பேரும் ஊர் ஊரா போறது, சுத்துறது, கோயில் கோயிலா போறது அப்படின்னு அவங்க காதலிக்கிறார்கள். செய்தி ஊர் முழுக்க பரவுகிறது. ராஜேந்திர சோழனுக்கு, ராஜராஜ சோழனுக்குலாம் தெரியப்படுத்தப்பட்டு உடனே அவனை பிடிச்சி அடிச்சு விரட்டி விடுறான். இதெல்லாம் சரியா வராது, யார் வீட்டு பொண்ணை யார் லவ் பண்றது, ஓடிடலாம் அப்படின்னு அவனை ஓட விடுறான். ராஜேந்திரனை பார்த்தாலே அவன் பயப்படுறான், அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. அப்ப அவன் கிளம்பி போயிடுறான். இப்படியாக அந்த காட்சி போகிறது. அதனால அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துல அவன் இறந்தே போயிடலாம் அந்த சுகவனன். அப்ப இவன் மனம் ஒடிஞ்சு போய் தன்னுடைய காதலன் இறப்பதற்கு தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய அண்ணன் ராஜேந்திர சோழன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, எனக்கு உங்க அரண்மனை வேணாம், உங்க மதம் வேணாம், எதுவுமே வேணாம், நான் வாழ்க்கை அவ வந்து பித்து பிடிச்ச மாதிரி மாறிடுறான். உடனே எந்த மருந்து அவளை குணப்படுத்த முடியல. அப்போ வந்து அந்த புத்த விகாரையில் இருக்கிற அந்த புத்தர்கள் அவங்க தான் வந்து இவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. உடனே அதை சாப்பிட்டு தான் இவங்க குணமடைகிறான். உடனே அங்க நான் போய் வரேன்னு சொல்லி அந்த புத்த விகாரைக்கு இவ போய் வரா. அப்படி போய் வருகிற போது மனமாற்றம் ஏற்பட்டு அந்த தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் தன்னை மாதேவடிகளாக மாற்றிக்கொண்டாள் அப்படின்னு கதை போகிறது. ஆனால் அப்படிப்பட்டவள் மீண்டும் இங்க வர வந்து, நான் மனம் மாறிட்டேன், இதெல்லாம் சதின்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சதியை செய்தவர்கள் என் அண்ணனும் அல்ல. ஏன்னா அவர் கூப்பிட்டு கேட்கிற ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திரனை கூப்பிட்டு தனியா கேட்கிறார், உண்மையை நீதான் அவனை அடிச்சு கொண்டுட்டியாடா, டே உண்மையை சொல்றா என்கிட்ட இருக்கிற. அப்பா இல்லவே இல்லை, நான் உங்க மேல சத்தியம் செய்யறேன், அவனை நான் ஒண்ணுமே பண்ணல, நான் விரட்டின உண்மை அவ்வளவுதான், ஆனா அவன் போனா எப்படி இருந்தான் எனக்கு தெரியாதுப்பா, அவன் உண்மை சொல்லிட்டான்.
இப்பதான் இவ உண்மையை கண்டுபிடிக்கிறா. அந்த பௌத்தர்கள் தான் ஆட்களை வச்சு இவளை மடைமாற்றம் செய்வதற்கும் அரச குடும்பத்துக்குள் பிரச்சனையை குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் அவர்கள் தான் இப்படி சதி செய்து அவனை கொன்னாங்க. இந்த உண்மையெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும். ஒரு புத்த பிட்சு இறந்து ஒரு முன்னாடி இந்த உண்மையெல்லாம் எனக்கு சொன்னாரு. நான் இனிமேல் புத்த துறவி அல்ல, நான் மீண்டும் என்னுடைய அப்பாவுடைய மகளாக இருக்க விரும்புகிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியான சீன் இது. அவர் பிரம்மராயத்தை வந்து நான் இனிமேல் எங்க அப்பா இருக்கிற இடத்துல இருப்பேன், என் கண்ணெதிரிலேயே நான் இருப்பேன். அப்பா இருக்கிற இடத்த அவர் செய்கிற கோயிலை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு தனியாக ஒரு வீடு கொடுத்துருக்கணும், தனியாக வீடு கொடுத்து அப்படி தங்க வச்சாங்க. செய்தி அரண்மனை எல்லாம் பரவுது. இது ஒரு கிளை செய்தியாக அதுக்குள்ளே வருகிறது. நான் விரைவா போறேன், ஏன்னா டைம் ரொம்ப இதா இருக்கும். நான் ரொம்ப விரைவா போறேன். ஆமா, இந்த மூன்றாவது பகுதியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். எப்படின்னா, இந்த ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு, இந்த அவர் வந்து தனக்கு அரியணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வருடம் சுந்தர சோழர் அவரை அரியணையில் அமர வைத்து விட்டு இவர் அந்த நாட்டினுடைய எல்லா பகுதிக்கும் பயணிக்கிறார். சும்மா பயணிக்கல, வேலையா தான் பயணிக்கிறார். அப்பதான் பஞ்சவன் மாதேவியெல்லாம் அவர் சந்திக்கிறார். அப்படியாக போகிறப்ப நம்பியாண்டார் நம்பியை பத்தி அவருக்கு தெரிய வருகிறது. பஞ்சவன் மாதேவியோடு சேர்ந்து நம்பியாண்டார் நம்பியோடு சேர்ந்து திரட்டுகிற போதுதான் தில்லை சிதம்பரத்துக்குள் அறைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறைகளுக்குள்ளே ஓலை சுவடிகள் கிடக்கிறது. அந்த ஓலை சுவடிகள் எல்லாம் நம்முடைய அடியார்கள் பாடிய தேவாரங்கள்னு தெரிய வருது. உடனே ஒரு ஐடியா பண்ணி அதை போய் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு உள்ளதாக ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் அப்படின்னு கையும் களவுமாக ஒருத்தனை பிடிக்கிறார். அவன் எல்லா வரலாறையும் சொல்றாரு. ரவிதாசன் பரமேஸ்வரன் என்கிறவர்கள் தான், அவர்கள் தான் ஆதித்த கரிகாலனை வந்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி எல்லாம் அவர் யாரோட ஆளு, யார் வச்சிருந்தாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எல்லாத்தையும் உருகிறாங்க. ஒரு நாள் பயங்கர கோமாயிடும். கோமாயிட்டு இப்பயே போய் சுந்தர சோழர் அதுக்கு எல்லாம் பின்னணியில காரணமா இருந்திருக்காரு. அவரை இறக்கிட்டு அரியணையில நான் ஏறுறாங்களாம். உடனே வந்தியத்தேவருக்கு செய்தி போகுது, குந்தவைக்கு செய்தி போகுது, தயாராக அப்படிங்கிற. உடனே அங்கங்க இருக்க படையெல்லாம் தயாராகிறார். அந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வந்தோடனே முதல்ல இதுதான் முக்கியங்கிறான். அதான் ராஜராஜ சோழன். அவன் சைவத்தின் மீது எவ்வளவு பற்று வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு இந்த காட்சி எடுத்துக்காட்டு. ஒருபுறம் அரசை கைப்பற்ற வேண்டும், ஆனால் அதற்கு முன்னால் சைவத்தினுடைய பாடல்களை தேவாரத்தை கைப்பற்ற வேண்டும் நினைச்சா பாருங்க. அதான் ராஜராஜ சோழன். அவன் சைவத்தின் மீது எவ்வளவு பற்றுதல்னா, அரசு வந்து எங்கேயும் போயிட நான் போய் பிடிச்சுக்கிறேன், முதல்ல இந்த ஓலை சுவடிகளை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்துறான். அப்ப அவன் இளவரசரா இருக்கிறான். தில்லையந்தனர்கள் வந்து ஓலை சுவடியை கொடுக்க மறுக்கிறார்கள். அவர்களே யாரெல்லாம் பாடினாங்களோ அவங்களே வந்து நின்னாதான் நாங்க கொடுப்போங்கிறோம். ஏன்னா இது எப்படா அவங்க பாடிட்டு போய் சேர்ந்தாங்க, அவங்க எப்படி ஓஹோ அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஞ்சவன் மாதேவி நம்பியாண்டார் நம்பிட்ட பேசி சிலைகளை தயார் பண்றான். 4 சிலையை தயார் பண்ணுங்க, தேவார திருமூர்த்திகள் எல்லாம் ரெடி பண்ணி அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சிலைகள் தயாராகிறது. தயாரான தூக்கடா எல்லாத்தையும் ஒரு பல்லக்கில் வச்சு மேலதாரங்களோட பிற்பகல் மதிய நேரம் எல்லாம் தூங்கி கொண்டிருக்க நேரத்தில் கோயிலுக்கு போறான். ராஜராஜ சோழர் வந்து இலவசனா இருக்கும்போது போய் அடிச்சு டமன் மண்டபம் எல்லாத்தையும் அடிச்சு கோயில இருந்து எழுப்பினோன்னே தில்லைவாழ் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இது நாங்கள் உறங்குகிற நேரம் அல்லவா, இப்போ தொந்தரவு செய்யலாமா இளவரசி? நம்ம இளவரசி சொல்றாரு, நீ தாண்டா தூங்கும், அரசன் எங்கடா இறைவன் எங்கடா தூங்கிக்கிட்டு இருப்பான், அவன் முடிச்சுட்டே நான் காண வந்தது இறைவனை உங்களை எல்லாம் எடுப்புலயே உச்சகட்ட கோபம் இருக்காம. உடனே அவன் வந்து இல்லை வந்து அவர்கள் வந்தால்தான், அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். எடா அந்த திரைசீலை வெட்டின 4 பேரு நல்ல ஜம்முன்னு அப்படியே பொன்னால் ஆனப்பட்ட சிலைகள் நிக்குது. உடனே அவன் சொல்றான், இது சிலைகள் அல்லவா அப்படின்ற, இது பொம்மைகள் தானே அப்படின்னு அவன் சொல்றான். உள்ளே இருக்கிறார் ஒருத்தர் நடராஜன் 6 காலம் பூஜை பண்றியே, அவர் யாரா பொம்மையாடா அப்படின்னு கேட்கறான். அந்த நேரத்தை உடனே அவன், இல்லை நீங்க இப்படி பேசினாலும் எப்படி அவர்களுடைய ஆண்டவன் ஆகிட்டு அப்படின்னா, இவனும் தாண்டா ஆண்டவன், இவன் உயிரோட வந்திருக்க 4 வந்திருக்கிறாங்க, நீ இப்ப அறையை துறக்கிறியா இல்லைன்னா திறக்கப்படும் அப்படிங்கிறான். இளவரசன் பயங்கர, நீ இப்ப திறக்கிறியா இல்லைன்னா இல்லை என்றால் அப்படிங்கிறான். அவன் திறக்கப்படும் அப்படிங்கிறான். சொன்ன மார்க்கத்துல இவன் உயிரோட உள்ள இறங்குறான். உடனே எப்பயுமே பயந்துருவாங்க பாருங்களேன். அந்த சாமியை கூட தொடடா வேற வழி இல்ல, அரசர் இளவரசர் கோபத்தில் இருக்க மாதிரி தெரியுதுங்கிறான். அந்த கோயில் பூசாரி உடைக்கிறாங்க கதவை அடிக்கிறான், திரை இல்லைன்னா உடை அடிக்கிறான். உடனே இவங்க ஆட்கள்லாம் அந்த கூட்டை அடிச்சு உடைச்சு இவரே ராஜராஜ சொன்ன அப்படி புஷ் பண்றாரு. பண்ணோட அப்படி டமால் கதவு தெரிச்சு திறக்குது. உள்ளே ஓலை சூழிகள் எல்லாம் குவிந்துக்கிறது. அப்படியே கரையான் புற்று ஏறிக்கிறது. அப்படியே பார்த்தோன்னே
நம்பியாண்டார் நம்பி அப்படியே தாவி உள்ள குதிக்கிறார். குதிச்சு அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். பெரிய அருமையான ஆள் நம்பியாண்டார் நம்பி. அவர் அப்படியே அழுகுறார், அலட்டுறார், ஐயோ இறைவா அப்படிங்கிறார். உடனே இல்ல இதெல்லாம் பாதுகாக்கணும், முதல்ல என்ன அசிரிக்கு கேட்கிறது, இதுவே கிடைக்கிறது போதும். சரி, இதுக்கு என்ன பண்ணா ஒரு மூலிகை திரவியங்கள் எல்லாம் ஊத்தி அந்த கரையான்கள் எல்லாம் அகற்றி அந்த இருக்கிற ஓலை சுவரை கைப்பற்றுறாங்க. இப்படிதான் நமக்கு பன்னிரு திருமுறைகள் கிடைக்கக்கூடிய தேவார திருவாசகம் கிடைத்தது. ராஜராஜ சோழனுடைய அதிரடி தான். இந்த அதிரடியால் தான் கிடைச்சது பாத்துக்கங்க. அமைதியான நடவடிக்கைகள் அதிரடி நடவடிக்கையால் கிடைத்தது. இப்படிதான் நமக்கு இன்னைக்கு கையில் கிடைத்தது. இறைவனர்களால் அதை நாம் படித்துக் கொண்டிருக்கோம். அடுத்த சீன் நேரா அரசன் அங்க போயிடறான். சுந்தர சோழர்கிட்ட போய் என்ன சொல்ற, என்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் இறப்பதற்கு நீதான் காரணம் நேரடியாக போட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, சரண்டராகும். சுந்தர சோழன் மன்னிச்சிரு, என் மகன் கண்டராயத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, ரவிதாசன் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு, நீ என்ன வேணா செய்ய, என்ன வேணா கொண்டு, நீ அரியணை உண்ணுது, நீ இருந்தே நான் 12 வருஷம் இருந்துட்டேன், என்னை விட்டு நான் இறங்கிறேன், என்ன வேணா கொண்டுடு அப்படின்னு நிற்கிறான். சரி போய்விட்ட பேசி பயனில் அனுப்பிவிட்டு சொல்லி அனுப்பிவிட்டு நல்ல நாள் பார்த்து ராஜராஜ சோழன் அரியணை ஏறினான் என்று 3வது பாகம் முற்றிட்டு 4வது பாகம்.